ஒரு மழைத்துளி வந்த பின்னர் வானில் வண்ணமயமான வானவில் பூத்தது. அந்த நேரத்தில் ஒரு சிறுவன், அதன் பெயர் அரவின், அவன் வீட்டின் முன்னிலை பக்கத்து மண்ணில் ஒரு மயிலை வரைந்தான். ஆனால் அது சாதாரண மயில் அல்ல. அதன் இறகுகள் எல்லா வண்ணங்களும் கலந்த அழகு மயிலாக இருந்தது. அந்த இரவு நிசப்தமான நேரத்தில் அந்த வரைந்த மயில் மெதுவாக உயிர் பெற்றது. அது மெல்ல மெல்ல உயர்ந்து இறகுகளை விரித்து வானத்தை நோக்கி பறந்தது. அரவின் வியப்புடன் அதன் பின்னே சென்றான். வானத்தில் அவர்கள் சென்ற வழிவண்ணங்களால் ஒளிர்ந்தது. செம்பருத்தி, செம்மஞ்சள், நீலம், பச்சை, ஊதா. ஒவ்வொரு வண்ணமும் ஒரு வகை நுண்ணிய இசையை ஒலிக்கிறது போல் இருந்தது. அவர்கள் வந்தடைந்தது ஒரு விலங்குகள் பேசும் வனத்திற்கு. அந்த வனம் சோகமாக இருந்தது. வண்ணங்கள் இல்லாமல் மங்கியது. வானவில் மயில் தனது இறகுகளின் வண்ணங்களை அந்த வனத்திற்கு பரவச் செய்தது. மரங்கள் மீண்டும் பசுமை பூத்தன. பறவைகள் மகிழ்ச்சியுடன் பாடத் தொடங்கின. அரவின் தன் இதயத்தில் ஒரு புதிய உணர்வை உணர்ந்தான். அழகு என்பது பகிர்வதற்கே. அந்த மயில் வண்ணங்களை விட்டுவிட்டாலும் இன்னும் அதிக ஒளியுடன் மின்னியது. ஏனெனில் அது மகிழ்ச்சியை பரப்பியது. அந்த இரவு வானம் வண்ணமயமான கனவுகளால் நிரம்பியது. அரவின் மயிலோடு பறந்து சென்ற கனவுகள் எல்லா குழந்தைகளின் நெஞ்சிலும் எங்கேயோ ஜொலிக்கத் தொடங்கின.